சுமார் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கோவையைச் சேர்ந்த என்.எஸ். ஹக்கீம் என்ற சிறைவாசி உயிரிழந்துள்ளார். இது இஸ்லாமியர்களிடையே அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தியுள்ளது. நீண்ட நாள் சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என திமுக அரசை பல தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர். கோவையில் 1997ஆம் ஆண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடைபெற்ற கலவரத்தில் பாஜகவினரால் தாக்கப்பட்டும் காவல்துறையின் துப்பாக்கிச் சூட்டிலும் 19 அப்பாவி இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டனர். சுமார் 500 கோடி ரூபாய்க்கும் மேல் சொத்துக்கள் சூறையாடப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி கோவையில் சங்கிலி தொடர் குண்டுவெடிப்புகள் நிகழ்த்தப்பட்டன. பாஜக தலைவர் அத்வானியை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் அவர் நூல் இழையில் உயிர் தப்பினார். இந்த வழக்கில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு பல ஆண்டுகளாக விசாரணை கைதிகளாக இருந்த நிலையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு படிப்படியாக விடுவிக்கப்பட்டனர். இருப்பினும் 38 பேர் தொடர்ந்து 25 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் வாடி வருகின்றனர். இவர்களில் சுமார் 19 பேர் குண்டுவெடிப்பு வழக்குகளிலும் மற்றவர்கள் வேறு வழக்குகளிலும் தண்டனை பெற்றவர்கள். இவர்களுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்ற அரசின் கோரிக்கையை ஏற்க மறுத்த விசாரணை நீதிமன்றம், நாட்டு வெடிகுண்டுகள் பயன்படுத்தப்பட்டது அந்நிய நாட்டு சதி இல்லை, கலவரத்துக்கு பதிலடியாக நடைபெற்ற சம்பவம் போன்ற காரணங்களை சுட்டிக்காட்டி ஆயுள் தண்டனை மட்டுமே விதித்தது. தமிழ்நாட்டில் தர்மபுரி பஸ் எரிப்பு வழக்கு, ராஜீவ்காந்தி கொலை வழக்கு என பல வழக்குகளில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு கூட அது படிப்படியாக குறைக்கப்பட்டு தற்போது விடுதலையாகி வெளியே உள்ளனர். இதேபோல் பல கொடூர குற்றங்களில் ஈடுபட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் 10 ஆண்டுகளில் விடுதலை செய்யப்பட்டு வருகின்றனர். அண்ணா பிறந்த நாள், சுதந்திர தினம் போன்ற சிறப்பு நாட்களில் நன்னடத்தை அடிப்படையில் பல கொடூர குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டு வரும் நிலையில் இஸ்லாமிய சிறை கைதிகளுக்கு அந்த விதிகள் பொருந்துவதில்லை. இந்த நிலையில் கோவையைச் சேர்ந்த என்.எஸ். ஹக்கீம் என்ற கைதி மூளை கேன்சர் கட்டி நிலை 4 என்ற நோய்க்கு ஆளாகினார். அவருக்கு கடந்த மார்ச் மாதம் 3 மாத பரோல் விடுப்பு வழங்கி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம். சுந்தர், எம். நிர்மல்குமார் அமர்வு உத்தரவிட்டது. அவருடன் பாதுகாப்புக்கு காவலர்கள் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அவசர தேவை ஏற்பட்டால் உயரதிகாரிகளின் அனுமதிக்கு காத்திருக்காமல் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் குறிப்பிட்டனர். 3 மாத பரோல் முடிந்த நிலையில் தொடர்ந்து நோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது அவர் உயிரிழந்துள்ளார். கோவை சிறை கைதிகள் குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்திலும் நடைபெற்று வருகிறது. அங்கு அவர்களுக்கு எதிராக தமிழக அரசு மனு தாக்கல் செய்து வருகிறது. இந்த நிலையில் தமிழக அரசு தனக்கு உள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி 37 சிறைவாசிகளையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என நாம் தமிழர், விடுதலை சிறுத்தைகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி, இந்திய தேசிய லீக், மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்.டி.பி.ஐ, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத், இந்திய தவ்ஹீத் ஜமாத் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள், இயக்கங்கள் தமிழக அரசை வலியுறுத்தி வருகின்றன.